ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 கிரிக்கெட் வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவல்களை என்ன சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே கடந்த சில நாட்களாக ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு இருவரும் மாறி மாறி தாக்குதலை அரங்கேற்றி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்திகா என்கிற மாகாணத்தின் மீது பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இந்த வான்வெளி தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் சோகமான மற்றொரு சம்பவம் என்னவென்றால், அந்த 8 பேரில் ஆப்கான் கிரிக்கெட் வாரியத்தை சேர்ந்த 3 கிரிக்கெட் வீரர்களும் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் இந்த பக்திகா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஷரானா என்கிற இடத்திற்கு சென்று ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சில் கலந்து கொண்டு விட்டு உர்கூன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களது வீட்டுக்காக சென்று கொண்டிருந்தனர். சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு இடத்தில் கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தனர். அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு ஆப்கான் கிரிக்கெட் வாரியம் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் மாதம் நடைபெறக்கூடிய இலங்கை மற்றும் பாகிஸ்தான் உடனான கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாக ஆப்கான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.